இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹுக் பண்ணிடுங்க. ஏன்னாக்கா அதை பண்ணும்போது உங்களுக்கு லூஸுன்றது வராது. சரிங்களா? இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரி தான் 1க்கு 2 வாட்டி லூஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அது பிறகு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. எங்கெங்கே வந்து சிசர் கட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்களும் சிசர் கட் போட்டு வச்சுருங்க. இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நம்ம போடுற சிசர் கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் திருப்பி பார்த்துக்கோங்க லூஸ் எங்கன்னா இருக்கான்னுட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து அயன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட்டை கரெக்டாக எங்கே வந்து மார்க் இருக்கோ அங்கே வந்து இப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம அந்த குதிரை கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு ரஃப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கே வந்து அந்த நம்ம ஹோல் பண்ணியிருப்போம் அந்த ஹோலாண்ட ஒரு சின்னதாக டிசி மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ரஃப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிள் ஆகிடும். அப்படியே திருப்பிட்டு நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சை வந்து கொடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டிப்பு வந்து இந்த லூஸ் இருக்கக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து இந்த பாயிண்ட் டிப்பு வந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன் வந்து நம்ம வந்து போட போகிறோம். இதுதான் அந்த மார்க்கு. நம்ம கரெக்டாக இங்கே நம்மளுக்கு 1/2 இன்ச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் இந்த டிப்பை பார்த்துக்கோங்க. இப்படி கிராஸாக வந்து அப்படியே ஸ்லோப் எடுத்து போயிடும். அதே மாதிரி 2 ஸ்டிச்சு பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து அதோட பாயிண்ட் டிப்பு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து தேர்ட் ஒன்று ஆமை டாட்டு இங்கே மார்க் பண்ணிட்டோம். இங்கே 2 அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, இதையும் ஸ்டேபிளாக பிடிங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவில் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படி பண்ணுங்கள். அதே மாதிரி டபுள் ஸ்டிச் பண்ணுறவங்க டபுள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இங்கேயும் பாயிண்ட்டு இங்கேயும் பாயிண்ட்
இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கப் ஷேப் வந்து கிடைக்கணும். சரிங்களா? ரெண்டாவது நம்ம வந்து இப்போ பட்டி வந்து அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டி பீஸை ஸ்டிச் பண்ணலாம். இங்கே வந்து அர்க்காத் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி தான் நிதானமாக நீங்கள் கொடுங்க. ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கிளாத்தில் துணி அதிகமாக இருந்ததுனால நான் இதிலே டபுள் பீஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை இல்லைன்னாக்கா நீங்கள் லைனிங்கில் டபுள் பீஸ் எடுத்துக்கிட்டு அது பிறகு நீங்கள் வந்து இது சிங்கிள் பீஸ் இருந்தாலும் போதுமானது. படிமான் ஸ்டிச் ஒன்று போட்டுடுங்க. போட்டுட்டிங்கன்னா இது அப்படியே வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு 1 இன்ச்சுக்கு இல்லை 3/4 இன்ச்சுக்கு ஒரு படிமான தையல் போட்டுடுங்க ஃபுல்லாகவே. அப்போ இது ஏன் இவ்வளோ போட சொல்கிறேன்னா, பேக்லேயே இவ்வளோ தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்காக தான். இது போட்டுட்டிங்கன்னா ரொம்ப க்ரிப்பு ஜாஸ்தி இருக்கும், ஸ்டிப்பு நல்லா இருக்கும் பார்க்க. இப்படி பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. எங்கே வந்து நாச் இருக்கோ அங்கே நாச் பண்ணிவிடுங்க. நாச் பண்ணிவிட்டு இது கரெக்ட் போர்ஷன் வந்து பார்த்துக்கணும். எதுக்கு எது வைக்கிறது, இப்படி தான் வந்து நீங்கள் இந்த அளவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து நாச்சஸ் கொடுத்தனோ அந்த நாச்சஸ்க்கு கரெக்டாக வந்துடணும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை எவ்வளோ கைடன்ஸ் இருக்கோ அந்த அளவு தான் நீங்கள் தைக்கணும். 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு தான் தைக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து 3/4 இன்ச்சு தைச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டியோட அளவு மாறிடும். நிதானமாக இழுக்காதீங்க, பொறுமையாக வந்தீங்கன்னா அது பாருங்கள், இந்த சிசர் கட்டும் கரெக்டாக உக்காந்துரும். கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு எடுத்ததுக்கு அந்த 1/2 இன்ச்சு தான் வந்து வரணும். இந்த பட்டி கூட வந்து நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, கரெக்டாக உக்காந்துரும். இப்படி கையால் நீவி விட்டுடு, அவ்வளோதான். நம்ம எதுவுமே அயனிங் பண்ணாதே இந்த அளவுக்கு வந்து நிற்கணும். இதுதான் வந்து பட்டி தைக்கிற மெத்தடு. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஓவர்லாக் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற துணி நம்ம அளவு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இந்த பட்டி இப்போ கொக்கி பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம பீஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் இது 2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட தைக்கிற விதம்தான். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிசுறு இருக்காமல் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பட்டி நம்மளுக்கு நல்லா வந்துடும். இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோ. சரிங்களா? இப்படி எடுத்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து இப்படி கிடச்சிடும். இப்போ நம்ம கொக்கிப்பட்டி எப்படி வைக்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் கொக்கிப்பட்டி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம அந்த கை இப்படி வறுத்து கொக்கிப்பட்டி, ஏன்னா ரைட்டில் போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கரை பீஸ் வந்து மேலே வைக்காதீங்க, இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த மார்க்கிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து கரெக்டாக தைக்க முடியும். அதனால் அந்த மார்க்கிங்கை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த அளவுலையே எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் போட்டதெல்லாம் இங்கேயும் அதே மார்க்கில் இப்படி தைச்சிடுங்க. இப்போ தைச்சிட்டிங்கன்னா இது என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோக்கு மடிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் நம்மளுக்கு பட்டி வந்து வரணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் வரும். அப்போ இது மேலே தான் நம்ம இப்போ படிமான் தையல் போடுறோம்.
இப்படி படிமான தையல் போட்டாச்சு. எங்கேயா சுருக்கம் இருக்கா? எங்கேயும் இல்லை இல்லையா? அதுக்கடுத்து இந்த பிசுறு இருக்குது இல்லையா, இந்த பிசுரை நீங்கள் அப்படியே கூட இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம், தெரியவே போகிறதில்ல. அப்போது நல்ல ஸ்டிஃப் வந்து கிடச்சிடும். இப்போ இதை இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள், உள்ளுக்கா ஃபோல்டு பண்ணி இதை அப்படியே இப்படிக்கா ஃபோல்டு பண்ணு. இந்த பக்கம் தச்சிடுங்க. இப்படி நம்ம தச்சுக்கிட்டே வந்துடலாம். எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. அதே மாதிரி இது எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அப்படியே மடிஞ்சிருக்கட்டும். இந்த நூலெல்லாம் கட் பண்ணிடும். எங்கே இருந்தாலுமே இந்த பிசுறு நூல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எங்கேயுமே சுருக்கம் இல்லை. இவ்வளோ திக்கு துணி தைக்கிறதே, திக்கு துணி, பனாரஸ் மெட்டீரியலு. இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து ஆய்பட்டி தைக்கிறதுக்கு இதை இப்படி ரிவர்ஸில் வச்சுக்கணும். இதையும் இப்படி ரிவர்ஸில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணியை வந்து கீழே விட்டுருங்க, ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்களேன். விட்டுட்டு இதை அப்படியே தைங்க. இங்கே இந்த மார்க்கில் அப்படியே தச்சு முடிச்சுட்டு இங்கே படிமான தையல் போட்டுக்கணும். இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக எவ்வளோ மடிக்கிறீங்களோ அந்த மடிப்பில் நல்லா ஒரு நகத்தால் கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டு இதை ஃபோல்டு பண்ணுறீங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. இதை இப்படி இந்த மடிச்சிங்க இல்லையா, இந்த மடிப்பு ஒரே மடிப்பாக இருக்கணும். இது மேலே வைங்க. இப்படி தையல் போட்டோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டணும். தையல் 1/4 இன்ச்சில் ஒரு தையல். இப்போ இது 2 பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ 2 பீஸும் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து இது ஃபினிஷிங்கும் ஸ்லீவு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.